ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சிலேருந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ண அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்பிஎஸ்சிக்கு இன்றைக்கி புதுசாக எஸ்கே பிரபாகரன் ஐஏஎஸ் அவர்களை தலைவராக நியமிச்சிருக்காங்க. இந்த டிஎன்பிஎஸ்சியோட தலைவர் நியமிக்கிறதுல கடந்த 2 வருஷமாக பார்த்திங்கன்னா இழுபறி நடந்துகிட்டே இருந்தது. சைலேந்திர பாபு சாரை நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆளுநர் ஒத்துக்காதனால அது கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா புதிய தலைவரை நியமிச்சிட்டாங்க. இவர் ஏற்கனவே தமிழ்நாடு அரசோட வருவாய் நிர்வாக ஆணையராக பணியாற்றிருக்காரு. 2028 ஜனவரி மாதம் வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியோட தலைவராக பதவியில் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுசாக தலைவரை நியமிச்சிருக்காங்க அப்படின்றனால ஏதாவது நடவடிக்கை எடுத்து ப்ராசஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா குரூப் 4 ரிசல்ட்டை கூட அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சீக்கிரமாகவே ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது நடவடிக்கைகள் எடுத்தால் நல்லாவே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து புதுசாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதாவது தமிழ்நாடு பொதுப்பணியில் உள்ள 2ஆம் நிலை அரசு உதவி வழக்கறிஞர் பதவிக்கு புதுசாக தேர்வு திட்டம் அறிவிச்சிருக்காங்க. எக்ஸாம் ஸ்கீம் அது டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. முதல்நிலை தேர்வு, முதன்மை தேர்வு அப்படின்னு சொல்லி 2 தேர்வு உண்டு. அதாவது முதல்நிலை தேர்வில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கொஸ்டின் கேட்பாங்க. பொது அறிவு பட்டப்படிப்பு தரத்தில் ஒரு 75 கொஸ்டினும், அதுக்கப்புறம் ஆப்டி 10ஆம் வகுப்பு தரத்தில் ஒரு 25 கொஸ்டினும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சட்டங்கள் ரிலேட்டடாக பட்டப்படிப்பு தகுதியில் ஒரு 100 கொஸ்டின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது முதல்நிலை தேர்வுக்கு. முதன்மை தேர்வுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் ஒரு 5 பேப்பர் உண்டு. அதில் தமிழ் தகுதி தேர்வு மட்டும் தகுதி தேர்வாக வச்சுருக்காங்க. மற்றது எல்லாமே மதிப்பீட்டு தேர்வு. எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் ஒரு 5 எக்ஸாம் உண்டு. அதுக்கப்புறம் நேர்முக தேர்வு வச்சு மொத்தமாக 460 மார்க்குக்கு செலெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி புதுசாக அந்த தேர்வு திட்டம் அறிவிச்சிருக்காங்க. இது டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங் யாராவது ட்ரை பண்ணுறீங்கன்னாக்கா இதோட எக்ஸாம் ஸ்கீமை டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் எடுத்து பார்த்துக்கோங்க. இதோட பிடிஎஃப் நம்மளோட டெலகிராம் குரூப்லேயுமே கொடுத்துருக்கேன். நம்மளோட சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்டேட் எல்லாத்தையுமே இன்ஸ்டண்ட்டாக அதில் அப்லோட் பண்ணுவோம். இந்த 2 அப்டேட்டுமே பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து புதுசாக கொடுத்துருந்தாங்க. தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து வேறு ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ஆன்லைன் பேட்ச் செகண்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 14/7/2024 அன்றைக்கி அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக 700 ரூபா தான் சொல்லியிருக்கோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டூரேஷனில் ஃபாஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றனால இந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால நிறைய பேர் மெட்டீரியல் மட்டும் வேணும், அது மட்டும் இல்லாமல் கிளாஸஸ் மட்டும் வேணும், தனித்தனியாக கேட்டவங்களுக்கு ஒரு எஃபெக்டிவான பேட்ச் கொடுக்கணும் அப்படின்ற காரணத்தினால இந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதிலே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டடி மெட்டீரியல், எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான ஸ்டடி மெட்டீரியல், புக் பேக் கொஸ்டினுக்கான செப்பரேட்டான ஆன்சர் கீ பிடிஎஃப், அது இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங்கான எல்லா டாப்பிக்கான வீடியோ கிளாஸஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க், லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் ஆகஸ்ட் 2023 ஜூலை 2024 வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் மந்த்லி பிடிஎஃபாகவே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது இல்லாமல் ஒரு 14 தேர்வுகள் நடத்துவோம். எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகிற மாதிரி ஒரு ஷார்ட் டூரேஷனில் ஒரு 14 தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுவோம். ரிவிஷன் டெஸ்ட்டுமே அதில் உண்டு. அந்த டெஸ்ட்டில் கேட்குற மேக்ஸ் ரீசனுக்கான வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் இது எல்லாமே கொடுப்போம். உங்களோட குரூப் 2 எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அஸ் அ பிகினராக இருந்தீங்கன்னாக்கா இந்த பேட்ச் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாயின் பண்ணி இருக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. டெலகிராம் குரூப் மூலிமா தான் கிளாஸஸ் மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 9487808620 அப்படின்ற கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே நம்பருக்கு 700 rupees பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த நம்ம அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கனாக்கா அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. இந்த பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில் இந்த பிடிஎஃபில் கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். என்னென்ன டெஸ்ட்டு என்னென்னக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா டெஸ்ட்டு பற்றின டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கோங்க. மெட்டீரியல் பற்றின சாம்பிள் பிடிஎஃப்மே இந்த பிடிஎஃபோட கடைசியில் கொடுத்துருப்போம். இது நம்மளும் நிறையா பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த புக் பேக் கொஸ்டினுக்குன்னு தனியாக, சயின்ஸுக்குன்னு தனியாக, ஐஎன்எம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக என்னென்ன படிக்கணும்னு ஸ்கூல் புக்ஸ்லேருந்தே பிரித்து கொடுத்துருவோம். யூனிட் 8 யூனிட் 9 எல்லா சிலபஸுமே கவர் பண்ணுவோம். ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. எந்த டவுட்னாலும் நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.